திருவெண்காடார் தன் துணைவியாருடன் திருமண அலங்காரத்தில். அவர்தம் வாழ்வில் இடம்பெற்ற கதாபாத்திரங்கள் அனைத்தும் பல்லவ வனநாதர் கோவிலில் காட்சியாக வைக்கப்பட்டிருக்கின்றன. காதற்ற ஊசியும் வாரா கான் கடைவழிக்கே என்று அந்த சிவனாரே மகனாக வந்து திருவெண்காடர் என்ற மனிதரை மகானாக பட்டினத்தாராக மாற்றிய வரலாற்றுச் சம்பவம் காவிரிப்பூம்பட்டினத்தில் 12 நாள் திருவிழாவாக பல்லவ வனநாதர் கோவிலில் கொண்டாடப்படுகிறது. இவையெல்லாம் திருமண சீர்வரிசை பொருட்கள். திருவெண்காட கல்யாணத்திற்கு நகரத்தார் பெருமக்கள் வழங்கும் திருமண சீர்வரிசை பொருட்கள். பட்டினத்தார் வாழ்க்கையில் பகலில் நடந்த சம்பவங்களை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் நகரத்தார் பெருமக்கள் நள்ளிரவில் கொண்டாடுகிறார்கள். நிகழ்ச்சி நடந்துருக்கு. இந்த பால் ஊட்டுவாங்க பாருங்க. இப்ப அவருக்கு எந்திரிக்காதீங்க, யாரும் கிட்டத்துல வர வேண்டாம். அப்படி அப்படியே உட்காருங்க, அப்படி அப்படியே உட்காருங்க, எந்திரிக்காதீங்க. பால் கொடுக்குறாங்க, இந்த சுவாமிகள் பால் ஊட்டுறாங்க நம்ம மருதவான குழந்தைக்கு. மருதவான மூர்த்திக்கு அரோகரா, மருதவான மூர்த்திக்கு அரோகரா, மருதவான மூர்த்திக்கு அரோகரா, 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 அரோகரா. சீர்காழியிலே ஞான சம்பந்த பெருமான் தோடுடைய செவியல் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை முடிபூசிய உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏற்று அருள் செய்த வீடுடைய பெருமாபுரவை செவிய நம்மால் இவர் என்று பாடுகின்ற அந்த ஞானபால் உண்ட நிகழ்ச்சி இங்கே நினைவுக்கு வருகிறது. அந்த பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊனியை உருக்கி உள்ளொளி விருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன விடுத்தேன் எங்கிருந்து அருள்வது என்ற வகையிலே இந்த பால் ஊட்டுகின்ற நிகழ்ச்சி, ஞானப்பால் ஊட்டுகின்ற நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமிகள் இப்ப தீபம் ஆக போது, தீபம் ஆனதுக்கு பின்னாடி முப்பூதி இங்க வாங்க அப்ப தீபம் ஆகுது பாருங்க. திருவுடை மதுர் மகாலிங்க மூர்த்திக்கு, திருவுடை மதுர் மகாலிங்க மூர்த்திக்கு, திருவுடை மதுர் மகாலிங்க மூர்த்திக்கு, திருவுடை மதுர் மகாலிங்க மூர்த்திக்கு. இப்ப நம்ம திருவெண்காடரும் சிவகலையாட்சியும் மருதவானரை பெற்றுக் கொண்டார்கள். பால் ஊட்டி சீராட்டி இனிமேதான் இரவுல தாளாட்டி வளர்க்கிற நிகழ்ச்சி. மருதவாணர் சாயாவனத்திலிருந்து பல்லவ வனநாதர் கோவிலுக்கு ஊர்வலமாக வரும் காட்சி. அங்கு தொட்டிலிடும் நிகழ்வு. தொட்டிலில் வைத்தவுடன் அவருக்கு இடைக்கு எடை பொன் கொடுக்கும் நிகழ்வு. பட்டினத்தார் அருளால் பிள்ளை பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் துலாபாரத்தில் தூக்கி வைக்கிறார்கள். கடல் கடந்து வணிகம் செய்ய மருதவாணர் கப்பலில் புறப்படும் காட்சி. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவசியம் பார்க்க வேண்டிய ஒன்று பட்டினத்தார் திருவிழா.